பாரத பிரதமர் மோடி மிக சிறந்த கொலைகாரர் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசிய பேச்சு உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன என்பதை பற்றி தெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற காலம் முதல் தொடர்ந்து இந்தியாவுடன் மறைமுக மோதலானது நடைபெற்று வருகிறது. உச்சகட்டமாக அதிகபட்ச வரியை விதித்து இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு சாவுமணி அடிக்கும் வகையில நடந்து கொண்டிருக்காரு. அதே சமயம் பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசுவதிலும் குறை வைக்காமல் அவ்வப்போது பாராட்டியும் வருகிறாரு. பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் நட்புடன் தொலைபேசியில் பேசி வருவதும் அவ்வப்போது செய்தியாகவே வெளிவந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இந்திய பிரதமர் மோடி ஒரு கொலைக்காரர், நரகத்தை விட மோசமானவர் என ட்ரம்ப் பேசிய பேச்சு உலக நாட்டு மக்கள் மத்தியில அதிர்ச்சியையும் ஆழ்த்தியிருக்கு. தென்கொரியாவுல ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியிருக்காரு. அவர் பேசும் பொழுது இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்ய இருக்கிறேன். பிரதமர் மோடி மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் இருக்கிறது. எங்களுக்குள் ஒரு நல்ல உறவும் இருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் பிரதமரும் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த போராளி. இவர்களுக்கிடையுமான போரில் 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. நான் இருவரையுமே அழைத்து போரை நிறுத்தாவிட்டால் அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய முடியாது என்று கூறியிருக்காரு. ஆனால் அவர்கள் இருவருமே போரை நிறுத்த முடியாது என்று கூறியிருக்காங்க. அவர்கள் இருவருமே வலிமை வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். பிரதமர் மோடி சிறந்த மனிதர், ஆனால் அவர் ஒரு கொலைக்காரர், நரகத்தை விட மோசமானவர். நாங்கள் போரிடத்தான் செய்வோம் என்று பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். இருந்த போதிலும் 2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் என்னை அழைத்ததுடன் போரையும் நிறுத்தி கொண்டிருக்காங்க. பிரதமர் மோடி மிகவும் கெடுபிடியானவர். அவரிடம் நான் பேசும் பொழுது நீங்கள் நான் பார்த்த அதே கெடுபிடியான நபர்தான் என்றேன். அது மட்டுமல்லாமல் நீங்கள் போரை தொடர்ந்தால் உங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் இல்லை என்றேன். இதைதான் பாகிஸ்தான் அரசிடமும் சொன்ன என்று பேசியிருக்கிறார். முன்னதாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பேசும்போது இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன். இந்த போரில் 7 அழகிய புதிய விமானங்கள் வீழ்த்தப்பட்டனர் என்றும் சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடியை கொலைக்காரர் என அமெரிக்க அதிபர் வர்ணித்து பேசியது உலக நாடுகள் முழுவதிலும் இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் முக்கிய தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கு. இது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சிகளிலும் இந்த செய்தி வேகமாகவே பரவிட்டு வருது. அதிபர் ட்ரம்பின் பேச்சின் பின்னணியில் முழுவதுமாக தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் நாடுதான். காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு பதிலடியாக தான் இந்தியாவின் முப்படைகளும் சேர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 தீவிரவாதிகள் முகாம்கள் மற்றும் விமான தளங்கள் மீது கடுமையான தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல் மே மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதிக்குள் முடிவடைந்திருக்கு. பாகிஸ்தான் தரப்பும் இந்திய எல்லையோர மாநிலங்கள்ல தாக்குதல் முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. இருப்பினும் அதனை இந்திய பாதுகாப்பு படை இடைமறித்து அளித்ததும் இதன் பின்னர் இரு தரப்பிற்கும் இடையே போர் நிறுத்தமானது ஏற்பட்டிருக்கு. இந்த போர் நிறுத்தத்துல 3ஆம் தரப்பினர் தலையீடு இல்லை என்றும், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மோடி பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தப்பட்டது என்றும் இந்திய அரசு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்தியா பாகிஸ்தான் போரை தடுத்து நிறுத்தியது நான் தான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பிரதமர் மோடியை பார்த்து கொலையாளி என்று குறிப்பிட்டிருப்பதும், அவர் நரகத்தை விட மோசமானவர் என்று பேசியிருப்பதும் உலக நாடுகள் முழுவதிலும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இதற்கு மிகப்பெரிய கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு வராங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது பேச்சை வாபஸ் பெற வேண்டும், முற்றிலுமான மோசமான வார்த்தையை அவர் பயன்படுத்தி பேசியிருக்கிறார். இதேபோல் உலக நாடுகளில் எந்த அரசியல் தலைவரும் கீழ்த்தரமாக பேசியது கிடையாது. ட்ரம்ப் மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறார் என அரசியல் தலைவர்கள் விமர்சனங்களையும் முன் வச்சிட்டு வராங்க. இருந்த போதிலும் இது தொடர்பாக பிரதமர் மோடி தரப்புல பதில் எதுவுமே இன்று வரை தெரிவிக்காமையே இருக்காங்க. பாகிஸ்தான் மீது போர் தொடுத்த காரணத்திற்காக பாரத பிரதமர் மோடியை கொலையாளி என்று குறிப்பிட்டால் உலக நாடுகளில் எத்தனையோ நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய யுத்தமானது நடைபெற்று வருது. அவர்கள் அதையெல்லாம் பற்றி பேசாமல் இதை மட்டும் பேசுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க.
உலக நாடுகளுக்கு மத்தியில இந்தியா மிகவும் வேகமாக வளர்ந்து வருவதால அதனை பொறுத்து கொள்ள முடியாத அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுபோல் பேசி வருவது பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் மிகவும் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.